வணக்கம், நான் உங்கள் ஈரோடுக்காரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி செய்ய போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். இடையில சின்ன சின்ன பேரண்டிங் டிப்ஸோடு நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். நான் இப்போ காட்டிகிட்ருக்கிற பட்டை வந்து ஸ்ரீலங்கன் பட்டை. ஸ்ரீலங்காவிலேருந்து கிடைக்கக்கூடிய சுருள் பட்டை. ஹஸ்பண்ட் அடிக்கடி ஸ்ரீலங்கா ட்ராவல் பண்ணுவாங்க, அங்கேருந்து கொண்டு வரது. இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலாக பட்டை, இஞ்சி இதெல்லாம் போட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிப்பீங்க. அதுக்கு வந்து இந்த ஸ்ரீலங்கன் பட்டை, சுருள் பட்டை யூஸ் பண்ணால் ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நார்மலாக இங்கே கிடைக்கிற பட்டையான பட்டையை விட இந்த சுருள் பட்டை நல்லது. இது ஆன்லைனில் கிடைக்கும். இங்கேயும் சில கடைகளில் இந்த ஸ்ரீலங்கன் பட்டை கிடைக்குது. இப்போ இதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, ஸ்டார் ஆனிஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லாவே நம்ம வதக்கணும். மட்டன் பிரியாணி சாட்டர்டே அன்னைக்கு செஞ்சிட்ருக்கேன். ஏன் சாட்டர்டே செய்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு புரட்டாசி பிறக்க போகுது. புரட்டாசி ஆரம்பிச்சிட்டா 1 மாதத்துக்கு நான்வெஜ் எதுவும் சேர்த்திக்க மாட்டோம், முட்டை கூட சாப்பிட மாட்டோம். என்னோடய கிட்ஸ் வந்து ப்ரொஃபஷ்னல் ரன்னர்ஸ். அவங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் போயிட்டுருக்காங்க. எப்போ வேணாலும் அவங்களுக்கு காம்படிஷன் வரும். அதனால் அவங்களோட டயட் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். முட்டை, நான்வெஜ் எல்லாம் வந்துட்டு, மட்டன்லாம் வந்துட்டு நான் ரெகுலராக மட்டன் சூப், ஆயா சூப்பெல்லாம் வந்துட்டு நான் ரெகுலராக கொடுத்துட்ருப்பேன். பட் இந்த 1 மந்த்துக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சிக்கன் எடுக்காமல் மட்டன் எடுத்தேன். நான் சாட்டர்டே அன்னைக்கு மட்டன் வந்து சிக்கனை கம்பேர் பண்ணுறப்போ சிக்கனில் டேஸ்ட் இருக்கும். பட் மட்டனில் தான் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அவ்வளோ ஸ்ட்ரென்த், கால்சியம் எல்லாம் அவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு. வெங்காயம் பாதி வணங்கிருச்சு. இந்த நேரத்தில் பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு செஃப்போட பிரியாணி வீடியோவில் பிரியாணியில் கொத்தமல்லி இலையோட வேர் சேர்த்தணும் அப்படின்னா பிரியாணி டேஸ்ட்டாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதிலேருந்து கொத்தமல்லி இலையோட வேரை வேஸ்ட் பண்ணாமல் நான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன். பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தால் அதில் ஆட் பண்ணிவிடுவேன். அந்த வீக் பிரியாணி செய்யலைன்னா கொத்தமல்லி வேரை தூக்கி போட்டுருவேன். அந்த வாரத்துக்கான வேரை தூக்கி போட்டுருவேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து மட்டன் டேஸ்ட் அவ்வளோக்கா பிடிக்காது. அவங்க சிக்கனை விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு மட்டனை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது எப்படி அவங்களுக்கு மட்டன் சாப்பிட நம்ம பழக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. 1 இயருக்கு நம்ம எப்போ வந்து நான்வெஜ் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே வந்துட்டு நம்ம மட்டன் மட்டுமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் வரலும் சிக்கன்யே அந்த டேஸ்ட்டே அவங்களுக்கு பழக்காமல் வெறும் மட்டன் மட்டுமே நம்ம பழக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, நான்வெஜ் அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து மட்டன் தான் சாப்பிட பிடிக்கும். மட்டனில் தான் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. இதுவும் சிக்கன்லேயே வந்துட்டு நாட்டுக்கோழி எடுத்தோம் அப்படின்னா பரவாயில்ல. ப்ராய்லர் சிக்கனே வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அப்படிங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம். முக்கியமாக பெண் குழந்தைகள் இருக்கிற வீடுகளில் ப்ராய்லர் முட்டையை கூட அவாய்ட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இதில் புதினா இலை, கொத்தமல்லி இலை 2ம் சேர்த்து ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வணக்கிட்டு மட்டனை போட்டு வேக வச்சுருக்கேன். நார்மலாக வந்து மட்டன் வேகிறதுக்கு நம்ம 7 விசில் விடுவோம். இப்போ பிரியாணி செய்கிறப்போ பிரியாணிக்கு வந்து நம்ம அவ்வளோ விசில் விட முடியாது இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுவேன், மட்டனை முதல்லையே வந்துட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் முதல்ல விட்டுருவேன். இப்போ புளிப்பு சுவைக்காக ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணுறேன். இது கூட தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்துச்சு. அதனால் தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் புளிப்பு சுவையை கொடுக்கறதுக்கு இது போதுமாக இருக்கும். தக்காளியும் வந்து நான் 3 தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். பிரியாணிங்கிறப்போ வந்து நம்ம டயட்டில் இருந்தோம்னா கூட ஒரு 2 வாய் சேர்த்து தான் சாப்பிட சொல்லும். அப்படி நிறையா சாப்பிட்டுட்டோம், இல்லை ஜீரணமாகாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா, இது சாப்பிட்டுட்டு நம்ம அன்னாச்சி பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஜீரணமாயிரும். இல்லை நிறையா சாப்பிட்டுட்டோம், நம்ம அளவுக்கு அதிகமாக இன்றைக்கி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 1/2 அன் ஹவர் சாப்பிட்டு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய எல்லாமே வெளியில் போயிடும் நம்ம உடம்பை விட்டு. நான் இந்த டம்ளரில் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் அளவுக்கு தண்ணி ஊற்றுற அளவுக்கு இந்த கிளாஸில் இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி அந்த மட்டனை நான் 4 விசில் விட்டு வேக வச்சுக்க போகிறேன். நான் இங்கே தாவத் அப்படிங்கிற பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், பாஸ்மதி ரைஸு. இங்கே இந்தியா கேட்டும் கிடைக்கிது. இது நல்லா இருக்குன்னு சொன்னதுனால இதை வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா வந்திருந்துச்சு சாதம். இது வந்து நான் குக்கர் அடுப்பில் வைக்கிறப்பவே வந்துட்டு அரிசி அளந்து நான் ஊற வச்சிட்டேன். இது வந்து கரெக்டாக நம்ம மற்றதெல்லாம் தாளித்து முடிக்கிறப்போ இது தேவையான அளவு ஊறி இருக்கும். ஊறின உடனே குக்கர் விசில் போட்டு வச்சுட்டு
தண்ணியை வந்து வடிச்சிட்டேன். கொலாண்டரில் அரிசியை போட்டு தண்ணியை வடிச்சிட்டேன். இடையில இங்கே பாருங்கள், ஒரு ஆள் அரிசி எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சின்ன வயசில் நம்ம இந்த மாதிரி ஊற வச்ச அரிசி எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோதான், வீட்டில் பயங்கரமாக திட்டு கிடைக்கும். கல்யாணத்தப்போ பயங்கரமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு உறம்புற யாருமே வரமாட்டாங்க உன் கல்யாணத்துக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் நம்பிட்டு அரிசி எடுத்து சாப்பிட்றதுக்கே பயப்படுவோம்ல. இந்த மாதிரி சின்ன வயசில் நம்ம நம்பின நிறைய கதைகள் எல்லாம் வந்து என் பொண்ணுங்கிட்ட சொன்னால் இதை எல்லாமாவா நம்பினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சிரிக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் நம்ம நம்பியிருக்கோம், அந்தளவுக்கு நம்ம அப்பாவியாக இருந்திருக்கோம் இல்லை. இந்த டம்ளரில் தான் நான் அரிசி அளந்து 3 டம்ளர் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மட்டன் வேகிறதுக்காகவும் அந்த தண்ணி இதாக இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணியை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன் நான். இந்த நேரத்தில் 2 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி உப்பும் ஆட் பண்ணிட்டேன். அரிசி உடையாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப பொறுமையாக கிளறணும். ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக கிளறினோம்னா அரிசி உடஞ்சிரும். நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி மூடியை பேக் சைடு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட போகிறேன். இது மூடி வச்சோன்னே பார்த்தீங்கன்னா வெளியில் சடன்னு சவுண்டு பார்த்தா பயங்கரமாக மழை பெய்ய தொடங்கி இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய மழை பெஞ்சிட்டே இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் மழைனா ரொம்ப பிடிக்கும். மழையில் நனையிறது என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அதை மழையில் நனைய வச்சு பழக்கிட்டேன். ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மழை பெய்ய ஆரம்பித்தோன்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பால்கனிக்கு போயிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. இந்த மாதிரி பசங்களுக்கு வந்துட்டு ரொம்ப படிப்பு அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் நம்ம சொல்லித்தரணும். அது கூடவும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம என்ஜாய் பண்ணவும் சொல்லித்தரணும். நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு பார்க்குக்கு போயோ, ஒரு ஜூ போயோ, இல்லை பீச் போயோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு மாலுக்கு போயோ தான் நம்ம என்ஜாய் பண்ணணுன்ட்டு இல்லை. டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையே வந்துட்டு நம்ம பசங்களுக்கு என்ஜாய் பண்ண கற்றுக் கொடுத்துடலாம். இந்தளவுக்கு தண்ணி எல்லாம் குறைஞ்சு பார்த்திங்கன்னா மேலே அந்த பபிள் வருது. தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி வந்து ஹாஃப் வேக்காடு வந்துருச்சு, பாதி வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருவோம். ஒரு 8-10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விசிலெல்லாம் அடங்குற வரலும் ஒரு 8-10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருவோம். இப்போ அந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரியாணி அழகாக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன், அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம். இது எப்படி வெந்திருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். கீழே லைட்டாக அடி பிடிச்சிருந்துச்சு, ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு. பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து நம்ம ஃபுல்லாக கிளறி விட்டுறணும். அடுப்பிலேருந்து அந்த குக்கரை மூடி எடுத்தோன்னே நம்ம ஃபுல்லாக வந்து கிளறி எடுத்து விட்டுறணும். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்று சேர்ந்து ஒட்டிக்கும். லைட்டாக அடி பிடிச்சிருந்துச்சு, ரொம்பலாம் பிடிக்கல, ஆனால் வந்து நல்லா வந்துருந்துச்சு. பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. இது ஃபுல்லாக நம்ம கிளறி எடுத்து விட்டுறலாம். மொத்த சாப்பாட்டையுமே நம்ம உடையாமல், அரிசி உடையாமல் மெதுவாக எடுத்து கிளறி விட்டுருவோம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். சாட்டர்டே மதியம் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு அடுத்த நாள் புரட்டாசியை வெல்கம் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். எவ்வளோ பேர் இந்த மாதிரி அடுத்த நாள் புரட்டாசி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முந்தின நாளே நான்வெஜ் எடுத்து சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் வெஜிடேரியன், அவங்க முட்டை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு முருங்கைக்கீரை பொரியலும் பீக்கங்காய் போட்டு சாம்பாரும் வச்சுருந்தேன். அவங்களுக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் லன்ச் சாப்பிட்டோம். அழகாக வந்து ஒரு ஹிந்தி படம் வச்சுட்டு படம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு லன்ச் சாப்பிட்டு முடித்தோம். நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, பசங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட என்ஜாய் பண்ண வைக்கணும்னு. ஒரு சின்ன சின்ன பறவைகள் கத்துறது, சன்செட், சன்ரைஸ், இந்த ரெயின், இது எல்லாமே வந்துட்டு என்ஜாய் பண்ண வைக்கணும். இது பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன பொண்ணு இந்த வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேரோ சிட்டுக்குருவி வந்து அந்த தண்ணியில் உட்காந்து அழகாக ஆடிட்டு இருந்துச்சு. கரெக்டாக அவள் வீடியோ எடுத்தே ஆகணும், நீ வந்து உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோ காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால நான் அதை எடுத்திருந்தேன். அது ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்க போனோன்னா அது பறந்து போயிடுச்சு அந்த குருவி. அப்போ பார்த்திங்கன்னா 2 வானவில். நான் ஆக்சுவலாக வந்து சோஃபாவில் உள்ள ஹாலில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். இவங்கெல்லாம் வெளியில் வந்தவங்க இந்த ரெயின்போ பார்த்துட்டு வந்து ரெயின்போன்னாங்க. இல்லை நீங்கள் பாருங்கள், ரெயின்போ தானே, நான் வரல, நீங்கள் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். என் சின்ன பொண்ணு இல்லை அப்படின்னு ஓடி வந்து என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய், இதை நீ மிஸ் பண்ணவே கூடாதுமா, 2 ரெயின்போ அவ்வளோ அழகாக இருக்குது, நீ கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெயின்போ என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் காமிச்சா. அவங்க 3 பேருமே பார்த்துட்டு இருந்தாங்க. என் சின்ன பொண்ணு தான் இந்த வீடியோவுமே எடுத்திருந்தா. இதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவள். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க வீட்டிலேருந்து எடுத்த இந்த ரெயின்போஸை வந்து வேறு இடங்கள்லேருந்து எடுத்த ரெயின்போஸை வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதை உங்களுக்காக நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட விலாகை நான் முடிச்சுக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் ஈரோடுக்காரி.